ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் ஒரு சில பேர் நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா இவன் வீடியோவும் கன்சிஸ்டன்சியாக போட மாட்டேங்கிறான், லைவும் கன்சிஸ்டன்சியாக வர மாட்டேங்கிறான், ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி வந்துட்டுருக்கே அப்படின்னு நினைக்கலாம். வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதாவது இப்போ கொஞ்சம் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில முக்கியமான விசேஷங்கள் அன்றைக்கி நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். தொடர்ந்து நான் டெய்லி வீடியோ போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பாபாவுடைய ராமநவமி நாளைக்கு 26 வியாழக்கிழமையான நாளை நல்ல அற்புதமான விசேஷங்களுடன் நாளைக்கு ராமநவமி தொடங்குகிறது. ராமநவமிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி பாபாவை வழிபடணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராமனுக்கும் பாபாவுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓம் சாய்ராம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராமநவமி அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது ராமர் தான். ராமநவமி, ஃபஸ்ட்டு ராமன் வருது இல்லையா, அதனால் ராமரை தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ராமநவமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் உங்களால் என்ன முடியுமோ சாமிக்கோ, பாபா சிலையோ ஃபோட்டோவோ என்ன இருந்தாலுமே பாபா முன்னாடி 2 விளக்கு ஏற்றி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம், நீங்கள் என்ன சாப்பிட பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு பாபாவுக்கு எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, அப்புறமா கற்பூர ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் பாபாவுக்கு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற இந்த வருஷம் அமோகமாக நம்ம பாபா கிட்ட என்னெல்லாம் கேட்டு வேண்டணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். காலையில் முடிஞ்ச இனிப்பு, காரம், சாதம், நெய், அதாவது அன்னத்தில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் ஊற்றி பாபா கிட்ட வைங்க. உங்கள் பிரார்த்தனையை பாபா கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரோட நாள், அவர் இந்த வருஷத்துலேயே அவரோட நாளாக தான் எல்லா ஒரு பண்டிகையும் வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக பாருங்களேன், இந்த வருஷம் ஆரம்பமே 1ஆந்தேதி வியாழக்கிழமை தான் ஆரம்பிச்சிச்சு. அதனால் பாபாவோட நாள். ஸோ அதனால் பாபா கிட்ட நம்ம என்ன விதமான பிரார்த்தனை என்றைக்கு வச்சாலுமே, குறிப்பாக வியாழக்கிழமை வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு பாபா கிட்ட எல்லாத்தையும் வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி காமிச்சிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு ஒரு வேளை ஆரத்தி பாட்டு பாடுங்க. முடிஞ்ச வரையும் நாளைக்கு சச்சரிதம் படிக்க பாருங்கள். சச்சரிதத்தில் அத்தியாயம் 6ல் பார்த்தீங்கன்னா ராமநவமியோட முழு விவரம் போட்டிருக்கு. அதை படிச்சுட்டேன்னா கமெண்ட் பண்ணி எஸ்ன்னு சொல்லி போடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்கன்னு. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், பார்த்து லைக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டாலையும் என்னால் புது க்ரியேட்டிவான வீடியோஸ்லாம் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்கள். பாபாவோட அருளையும் ஆசையும் பெறுங்கள். அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் மற்றும் குருவார் தின நல்வாழ்த்துக்கள் நம் சாய் சொந்தங்கள் சார்பாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.